சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் எடுத்து வாசித்தால், சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று தேவதூதர்கள் இடையர்களுக்கு மெய்ப்பர்களுக்கு இயேசு பிறந்த பொழுது செய்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு காரியம். இன்றைக்கு மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சந்தோஷம் நமக்கு வெளியிலிருந்து வரும், பொருட்களிலிருந்து வரும், பணத்திலிருந்து வரும், அல்லது விளையாட்டிலிருந்து வரும், கலாச்சாரத்திலிருந்து வரும், வெளியிலிருந்து வரும், அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
அங்கே போனால் சந்தோஷமா இருக்கலாம், இங்கே போனால் சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷம் எங்கே இருக்காது, உங்களுக்குள்ள இருந்து தான் ஆண்டவர் அதை வெளியே கொண்டு வருகிறாரா. எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர்! மனுஷனை படைத்து அவருடைய சமூகத்தில் வைத்து ரட்சித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பினாராம். ஆதாமையும் ஏவாளையும் படைச்சு ஆண்டவர் சொன்னாராம், எல்லா மரத்தின் கனியை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. ஆனால் ஏவாள் என்ன செய்தா, இது பார்வைக்கு அழகானதும் நாவிற்கு ரொம்ப இன்பமானது. இவங்க ஒரு சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எதில்? ஆண்டவர் விலைக்கு வைத்ததில், விளையாட்டு மோகத்தில், நாகரிகத்தில், பணத்தில், ஆமாம், உலக சிற்றின்பம். அதனால தான் இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தர் கொடுக்காத சந்தோஷம் எல்லாம் அது சிற்றின்பங்களாய் மாறி நம்மை வேதனைக்குள்ளாக தள்ளி விடுகிறது. அதனால தான் சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி உண்டாக்குகிறவர் இயேசு ஒருவரே. இதை உணர்ந்த மோசே தன்னுடைய அனுபவத்திலே அவர் சொல்லுகிறார். எபிரேயர் 11:25 நாம் வாசித்து பார்த்தோமே என்று சொன்னால், அநித்தியமான பாவ இன்பங்களை சொற்ப காலம் அனுபவிப்பதை காட்டிலும், அதாவது அநித்தியமானதான், திடீர்னு தோண்டி திடீர்னு காணாமல் போகிற சந்தோஷம். சாத்தான் எப்போவுமே ஒரிஜினலை எடுத்துட்டு டூப்ளிகேட்டை தான் பெருசுப்படுத்துவான். ஆமாம், இதுதான் நிலையானது, இது விஞ்ஞானத்தில் சந்தோஷமாக இருங்க, செல்ஃபோனில் சந்தோஷமாக இருங்க, உங்களுடைய கட்டின பொருட்களில், உலகத்தில் சந்தோஷமாக இருங்க, தேவன் மேலாம் சந்தோஷமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் ஏவாள்கிட்ட பேசி, இது பார்வைக்கு நல்லதும் நாவிற்கு இன்பம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அதுதான் வேதனை என்பதை அவங்க தெரியாமல் போயிட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்தில் வேதம் நமக்கு அருமையாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:4 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணுமா. நீங்க பொருட்களின் மீது அல்ல, நீங்க நாகரீகத்தின் மீது அல்ல, மனிதர்கள் மீது அல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதத்தில் ரொம்ப அருமையாய் சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் இருக்குதே, அது ரொம்ப முக்கியமானது. அதை உங்கள்கிட்ட இருந்து எப்படியாவது எடுத்துட்டு இன்னொரு டூப்ளிகேட்டை, இன்னொரு பொய்யை சாத்தான் சந்தோஷம் மாறி காட்டி உங்களை ஏமாற்ற விரும்புகிறான். இயேசு சோதிச்சான், நீ தேவனுடைய குமாரனானால் என்னை பணிந்து கொள், ஆராதி, இந்த பூமி அனைத்தையும் கொடுத்துருவேன். வேதம் சொல்லுது, பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது. இவனை வணங்குனா என்னமோ இவன் கொடுத்துருவானா, அவனை லேசா கொடுத்துருவானா? பூமி கர்த்தருடையது. இயேசு அப்பாலே போய் சாத்தானினாரு, நீ கொடுக்கிற இந்த விளம்பரமோ, நீ கொடுக்கிற அந்த ஆபாசமோ இந்த இன்பத்தை தராது. இன்பம் சந்தோஷம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதை தேடி நாடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியில கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அதனால இந்த சந்தோஷத்தை சாத்தான் எடுக்காதபடி, பறிக்காதபடி கவனமா ஆண்டவரை பின்பற்றணும். யோவான் 16:22 ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷத்தை உங்களிடத்திலிருந்து யாரும் பறிக்க முடியாதான், எடுக்க முடியாதான். அப்ப கொஞ்சம் நம்ம ஜெபம் பண்ணாம அஜாக்கிரதையா இருந்தோம் என்றால், உலகத்துல ஒரு சந்தோஷத்தை காட்டி வாகனம், பொருள்ல, ஆமா, என்னுடைய பைக் எப்படி தெரியுமா, என்னுடைய வாகனம் எப்படி தெரியுமா, என்னுடைய மொபைல் எப்படி தெரியுமா, என் வீடு எப்படி தெரியுமா, இதுல சந்தோஷத்தை காட்டி உங்க சமாதானத்தை, சந்தோஷத்தை திருடிட்டு போயிடுவான். ஆகவேதான் வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று. வேதத்தை தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்கள். 119 சங்கீதம் 77 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வேதமே எனக்கு சந்தோஷம், உம்முடைய வேதமே என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் மட்டும் எனக்கு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் எனக்கு வந்த ஆபத்துல, துக்கத்துல, வேதனையில எப்பவோ மண்ணோடு மண்ணா மடிஞ்சிருப்பேன்னு சொல்றாரு. ஆகவே இன்றைக்கு இந்த காலை நேரத்துல ஆண்டவர் தான் உண்மையான சமாதானத்தை நமக்குள்ள அவருடைய கிருபையாலும், அபிஷேகத்தினாலும், ஆவியினாலும், வார்த்தையினாலும் ஏற்படுத்தி, இங்கே இருந்து தான் வெளியே சந்தோஷம் போகணும்.
சமாதானம் போகணும். அதை விட்டு இங்கேருந்து வரும், பணத்திலிருந்து வரும், தொழிலிருந்து வரும் நினைக்காதீங்க. அது உங்களை ஏமாற்றி விடும். அதனால தான் சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தியை சொல்லுகிறோம் என்று தூதர்கள் பாடி மேய்ப்பர்களுக்கு அந்த இரட்சிப்பை அறிவித்தார்கள். இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்குள் ஒரு சந்தோஷம் வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை நாடுகிறார்களோ, ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை தாரும். பிசாசோ உலகமோ கொடுக்கிற சிற்றின்பங்கள் இன்பங்கள் அல்லப்பா, உம்முடைய சந்தோஷம், உம்முடைய இரட்சணத்தை சந்தோஷத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயம் விரும்புகிறதை தருவார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஆவலோடு காத்திருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து இந்த நாளில் அவர்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.